நம்பூர் மசால் பூரி விசஸ் வடக்கன் பானிபூரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டுத்தையும் சேம் டைமில் சாப்பிட்டா எது டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி இது ரெண்டுத்தை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். நம்பூர் மசால் பூரி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு இதை வந்து கரைச்சி உரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1-2 கப் அளவு தண்ணி ஊற்றி அது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டால் நம்மளுக்கு சூப்பரான பானிபூரி சால்னா ரெடி ஆயிரும். ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே பட்டாணி ஒரு பக்கம் வேக வச்சுக்கிட்டு அதே மாதிரி பூரி காணலாம் ஒரு பக்கம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் எனக்கு டைம் இழுத்துருச்சு இதை பண்ணுறதுக்கு. வடக்கன்ஸ் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அடுத்தது 2 பச்சை மிளகா, சாட் மசாலா 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அரைச்சி ஃபில்டர் பண்ணி 1-2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஆலு மசாலாக்கு வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வடக்கன் பானிபூரி பண்ணுறது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரே டைமில் சாப்பிடும் போது அந்த மசால் பூரியில் அந்த பட்டாணி பூரிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கு.